ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே பன்னீர் எப்படி ஈஸியாக மேக் பண்ணிவிட்டு அதில் பன்னீர் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பால் காய்ச்சிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு வரட்டும், பால் ஸ்மெல் போகிற வரைக்கும் வரட்டும். அந்த கேப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், லெமன் 2 புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா லெமன் இதில் ஊற்றினா தான் பால் திரிஞ்சு வரும். அதுக்காக தான் பால் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியமாக ஆன பிறகுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே திரண்டு வரும். கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திரண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் கிண்டுற மாதிரியே கிண்டிகிட்டே இருங்க. இவ்வளோ அளவுக்கு திரண்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒயிட் துணியில் அந்த நம்ம பால் திரிஞ்சது இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வடிகட்டிடணும். நல்லா அதிலேருந்து அவ்வளோ தண்ணி வரும். நீங்கள் எவ்வளோ புழிஞ்சிங்கனாலும் அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த ஒயிட் துணியை நல்லா சுற்றி விட்டு அது மேலே வெயிட்டை தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். அதுலேருந்து எல்லா தண்ணியுமே வந்துடும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அதே மாதிரி தான் நான் என்ன வச்சேன்னா, கல் எடுத்து வச்சிட்டேன் அது மேலே. நீங்களும் அதே மாதிரி ஏதோ ஒரு வெயிட் எடுத்து அது மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா புழிஞ்சு தண்ணிலாம் எடுத்துரும். இதே மாதிரியே நல்லா பண்ணிக்கோங்க. அதில் முடிஞ்ச அளவு அந்த துணியில் தண்ணி இருக்காத மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கல் எடுத்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல பன்னீர் கிடச்சிருச்சு. அந்த பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, நான் குட்டியாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். ரொம்ப ஆயில் சேர்த்துட வேண்டாம். நம்ம பன்னீரை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக கிண்டி விட்டு அதை உடையிறாமல் பார்த்துக்கோங்க. உடஞ்சிராமல் பார்த்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கிற வரை தான் எடுத்துட்டேன். ரொம்பவும் ஒயிட்டாக இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வர வெயிட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, அது கூட சோம்பு போட்டு கொஞ்சமாக சோம்பு ப்ரௌனிஷாக ஆகிறதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ போட்டு ஆனியன் வதங்குறதுக்காண்டி லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது வதங்குற கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து ஊற்றி கிண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரை பண்ணி, அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. பன்னீர் இனிமேலாம் உடையாது. அதனால் நல்லா தாராளமாகவே கிண்டிக்கலாம். இது கூட லைட்டாக காரத்துக்காண்டி மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் கிரேவி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.